கழகத்தை நேற்று பிறந்த தௌசண்ட் பைய விஜய் அபகரிக்க நினைக்கிறான், அழிக்க நினைக்கிறான். 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்து எழுந்தான். ஏன்னா காவேரி பத்தி பேசுறதே பிரச்சனையா இருக்கு. காவேரி தண்ணிக்காக சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் எங்க அண்ணி திரிசாவுக்காக சண்டை போடுறாங்க எல்லாருமே. ஆளுங்கட்சியா இருக்கிற எதிர்கட்சியா இருக்கிற காவிரி தண்ணிக்காக சண்டை போட்டு நீங்க கொண்டு வராங்கன்னா காவேரி தண்ணியாவது அதாவது எங்க அண்ணி திரிசாவை பத்தி அவன்டா பேசினது. ராத்திரி சட்டசபையில வந்து கலகலன்னு இருக்க வேண்டாமா? எத்தனை ஆண்டு காலத்துல இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காக சேவை செய்து உழைத்து எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கிறாங்கல்ல, ஹாப்பியா இருக்க வேண்டாமா? அந்த ஆளு சொல்லலாம் எதையோ பறி கொடுத்த மாதிரியே 3 சாவா என்ன சாவா? எனக்கு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் திரிசா மட்டும் நாங்க சொன்னாங்க. 35% மக்கள் தான் இந்த விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள், விசில் சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டிலே, இந்த தாய் தமிழகத்திலே 65% விஜயும் வேண்டாம் விசிலும் வேண்டாம் என்று வாக்களித்துதான் நடந்து முடிந்த சட்டமன்ற தீர்ப்பு இங்கே இருக்கு. அது யார் சொல்றது? மண்ணங்கட்டி இல்லை, விசுவாச தொண்டர். அம்மா சொல்லுவாங்க, ஒரு பதவி கொடுக்கிற போது தம்பி உதயகுமார், சண்முகநாதன், சாமி நீங்க எல்லாம் கேட்டுக்கங்க, விசுவாசமா இருப்பீங்களா? அந்த தெய்வம் கேட்கும். நான் கூட கேட்பேன், ஏன்னா இப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கிட்ட விசுவாசமா இருக்குன்னு கேக்குதே. ஆமாம்மா விசுவாசமா இருக்கு, நல்லா வேலை செய்யணும். சரிங்க. எதுக்கு தெரியுமா விசுவாசம்னா? என்ன தெரியுமா? கொடி பறக்கிற போது கை தட்டுவது அல்ல, அந்த கொடி பறக்குவதற்கு எவன் இடையூறாக இருந்தாலும் அவன் கையை எடுத்து விட்டு கொடியை பறக்க விடுவதுதான் விசுவாசம். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று பிறந்த தௌசண்ட் பைய விஜய் அபகரிக்க நினைக்கிறான், அழிக்க நினைக்கிறான். 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்